வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம கருப்பு கவுனி அரிசியை வச்சு கருப்பு கவுனி ஆப்பம் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி இதையும் எடுத்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை என்ன பண்ணிடலாம், நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி, நம்ம ரன்னிங் வாட்டரில் கழுவிருப்போம். இப்போ நம்ம சமையல் பண்ணுற எல்லாம் யூஸ் பண்ணுற அந்த தண்ணியிலே இப்போ எடுத்து நான் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊறணும். இது ஊறின பிறகு பார்க்கலாம். 8 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா அந்த கழுவி அந்த தண்ணியை ஈர்த்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றி தான் இப்போ அரைக்க போகிறேன். இது நான் சின்ன கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். இதில் ஊற வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைச்சிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வழிச்சிடலாம். வழிச்சிட்டு நான் மாவு பக்குவத்தை காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் மாவு வழிச்சிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு கலந்துக்கிறேன். இப்போ இதில் மிக்ஸி கிரைண்டரில் கொஞ்சமாக கழுவி தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கரண்டியில் கரைக்கிறேன். இல்லைன்னா கையில் தான் கரைச்சி எடுப்பேன். இப்போ நம்ம கட்டியாக கரைச்சி வச்சுட்டு காலையில் நம்ம ஆப்பம் ஊற்றும்போது தேவையான அளவுக்கு தண்ணியோ இல்லை தேங்காய் பாலோ நம்ம கலந்துக்கலாம். இப்போது இதை அப்படியே மூடி வச்சு புளிக்க வச்சிடலாம். பாருங்கள், இப்போ காலையில் இந்த நம்ம கருப்பு கவுனி மாவு கரைச்சி வச்சது அதை பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இது நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு மாவு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கணும். அதனால் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், காலையில் டிஃபனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சட்னி, சாம்பார், குருமா, இட்லி எல்லாம் ரெடியாக இருக்குது. பூரி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆப்பம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பம் மாவு எல்லாமே இப்போ கம்மியாக தான் செய்கிறேன் நான். இப்போ கேஸ் விலை ஏறினதுலேருந்து அதுவும் இல்லாமல் போட்டி வந்துருச்சு. இப்போ நான் கடை வச்ச பிறகு எந்த லைன்லேயே 3 பேர் கடை போட்டாங்க, தள்ளுவண்டி கடை. அதனால் எனக்கு எப்பயும் நான் கம்மியான அதை தான் செய்வேன். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மீதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது தோசையாக கூட நம்ம ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தோசை துணி, எண்ணெய் துணியை தீர்த்தி வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் ஆப்பம் மாதிரி சாய்ச்சி விடலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இது வேகிறதுக்குள்ளே மறுபடியும் அதே அளவுக்கு டம்ளரில் 3/4 டம்ளர் ஊற்றி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ஒரே அளவாக வரும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து இருக்குது. ஓரமெல்லாம் நல்லா அதுவே கிளப்பிட்டு வந்துடும். இது நான்ஸ்டிக் தான், நான்ஸ்டிக்கில் தான் ஊற்றுறேன். நீங்கள் தண்டவாள வானலில் ஊற்றுனீங்கன்னா கூட அழகாக தான் வரும். இது எங்கள் பேத்திக்காக நான் கருப்பு கவுனியில் ஆப்பம் போட்டிருக்கிறேன், தேங்காய் பால் போட்டு ஊட்டுறதுக்காக. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக பிளேட்டில் அப்படியே கொட்டிட்டேன். அப்படியே நல்லா ஆப்பம் சூப்பராக வந்திருக்கு. அதுக்குள்ளே கல்லில் அடுத்த ஆப்பத்துக்கும் மாவு ஊற்றி இதையும் நம்ம பரவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு கருப்பு கவுனி ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால், தேங்காய், நாட்டு சர்க்கரை அது மாதிரி எது வேணாலும் தூவி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சா நான் மறந்துட்டு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். தேங்காய் பால் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல ஒரு கருப்பு கவுனியில் ஒரு ஆரோக்கியமான ஒரு தோசை காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலம்.